நமக்கு இது என்ன பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில் சாப்டர் ஒன்றில் எக்ஸசைஸ் 1.3ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு எஃப் ஆஃப் -1 என்னன்னு கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் 2a எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் x -1. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் -1 ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் ஆஃப் x = x² - 5x + 6. எஃப் ஆஃப் -1னா எக்ஸுக்கு பதில் என்ன போடணும், -1 போடணும். அப்போ -1 ஹோல் ஸ்கொயர் 5 எக்ஸுக்கு பதில் திரும்ப -1 போடுங்க +6. -1 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், -1 ஸ்கொயர்னா -1 × -1 என்னவாயிரும் 1. அப்போ 1. அப்போ 5 × -1ங்கிறது -5. இப்போ மைனஸ் +5 வரும் +6. ஆன்சர் என்ன வரும் 6 12 வந்துடும். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், எஃப் ஆஃப் 2a. எக்ஸுக்கு பதில் என்ன போட போகிறோம், 2a போட போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் 2a = எக்ஸுக்கு பதில் என்ன போடுங்க 2a ஹோல் ஸ்கொயர் -5 × எக்ஸுக்கு பதில் 2a போடுங்க +6. 2a ஹோல் ஸ்கொயர்னா 2a ஹோல் ஸ்கொயர்னா 2a × 2a. அப்போ 2 2 சார் என்ன வரும் 4. a என்ன வரும் a². அப்போ 4a² -5 2 சார் 10a வரும் +6. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், எஃப் ஆஃப் 2. அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன போட போகிறோம் 2 போட போகிறோம். அப்போ 2² -5 × 2 +6. அப்போ 2 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 4. 5 2 சார் 10 +6. அப்போ 6 + 4 என்ன வரும் 10 - 10. ஆன்சர் என்னவாயிரும் 0 ஆயிரும். அப்போ எஃப் ஆஃப் 2ங்கிறது என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். அடுத்து என்ன கேட்காங்க, ஃபோர்த் சம் எஃப் ஆஃப் x -1. அப்போ நம்ம x இருக்க பிளேஸில் என்ன பண்ணணும் x -1. அப்போ x -1 ஹோல் ஸ்கொயர் 5 எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும் x -1 +6. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a² + b² - 2ab. அப்போ இங்கே ஏங்கிறது என்ன இருக்குது x இருக்குது, bங்கிறது என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன போடுவாங்க a². அப்போ x² + bங்கிறது 1² மைனஸ் போட்டு 2 × ஏங்கிறது என்னது x, bங்கிறது 1 -5 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும் 5x - 5 +6 போட்டுக்கோங்க. அப்போ x² பண்ணால் x² தான், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அப்போ 2 × x × 1ங்கிறது 2x. இங்கே என்ன பண்ணணும் மைனஸ் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ -5x மைனஸ் என்னவாயிரும் இங்கே மல்டிப்ளை பண்ணால் +5 +6. அப்போ x². இங்கே 2x இருக்குது, இங்கே 5x இருக்குது. மைனஸ் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். அப்போ -7x. அடுத்து என்ன இருக்குது 1 இருக்குது 5 இருக்குது 6 இருக்குது. 6 × 5 என்ன வரும் 11. 11 + 1 12. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.